ஹாய் ஹால், வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பன்னீர் டிக்கா மசாலா. ஒரு வித்தியாசமா பன்னீர் டிக்கா மசாலா, எல்லாருக்குமே ஃபேவரட்டான பன்னீரை வச்சு டிக்கா மசாலா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த டெலிஷியஸ் ஆன டிஷ் நீங்களும் எப்படி பண்றதுன்னு கத்துக்குன்னு வீட்ல ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ மேக்னேட் பண்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்ப வந்துட்டு ஒரு ½ கப் அவளுக்கு தயிர் எடுத்திருக்கேன். 1½ டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கடலை மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/4 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு, கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச வெந்தயக்கீரை. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேக்னேட் நம்ம ஆட் பண்ண போறது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி மீடியம் சைஸ், ஒரு குடமிளகாய் 2 கலர்ல எடுத்திருக்கேன். ஒன்னு வந்துட்டு சிகப்பு கலர், இன்னொன்னு பச்சை கலர். இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 250 கிராம் பன்னீர் வந்துட்டு இந்த மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். இப்போ லாஸ்டா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு லைம் ஜூஸ், இப்போ 1½ டேபிள் ஸ்பூன் அவளுக்கு காய வச்ச எண்ணெய், காய வச்ச பட்டர் சேர்த்துக்கலாம், இல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் காய வச்ச எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபைனலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இன்னொரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பன்னீர் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஷாலோ ஃப்ரைக்கு வந்துட்டு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ மேக்னேட் பண்ண பன்னீர், கேப்சிகம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இப்போ பன்னீர் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். பன்னீர் பாத்தீங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கிரேவி பண்ண ரெடி பண்ணலாம். இப்போ கிரேவிக்கோசம் கடாய் எடுத்து வச்சிருக்கேன். கடாய் நல்லாவே காஞ்சிச்சு. இப்போ கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சீரகம், இப்போ மீடியம் சைஸ் 2 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் நீட்டு வாக்குல கட் பண்ணது, வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற அவளுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மஞ்சள், தேவைக்கேற்ப உப்பு வதக்கிக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அரைச்சு வச்ச தக்காளி ஒரு 1/2 கப் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா பச்சை வாசனை போறவளுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். தக்காளி பாத்தீங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு கிரேவி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப கிரேவி பாத்தீங்கன்னா நல்லாவே பச்சை வாசனை போய் தண்ணி எல்லாம் குக் ஆகி வந்தாச்சு. இப்ப வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண பன்னீரை சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு பன்னீர் நம்ம சேர்த்து. கடைசியா வந்துட்டு கொஞ்சமா கரம் மசாலா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கஸ்தூரி மேத்தி, கைப்பிடி அவளுக்கு கொத்தமல்லி. இப்போ அவ்வளவுதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா போட்டு இருக்கிறது குக் ஆகிறதுக்கோசரம் ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டா பன்னீர் டிக்கா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாமே போட்டு எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. ஃபைனலா வந்துட்டு ஃபிளேவர் கோசரம் கொஞ்சமா நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் மேல. இது நம்மளோட ஆப்ஷன். நான் கொஞ்சம் ஃபிளேவர் ஃபுல்லா இருக்கட்டும்ன்றதுக்கோசரம் ஃபைனலா தான் கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ரிச் ஃபிளேவர் கொடுக்கறதுக்கோசரம் நல்லா 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே நான் வந்துட்டு பட்டர் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்லயே வந்துட்டு பட்டர் வந்துட்டு கரைஞ்சிடும். பன்னீர் டிக்கா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு டெலிஷியஸ் ஆன டிஷ் இது. டெய்லி சப்பாத்தி சாப்பிடுறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கிரேவி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பன்னீர் டிக்கா மசாலா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். such a yummy and delicious. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாவ், such a tasty delicious dish. trust me, ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிருக்கீங்கனாலும் எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியது என்ன, நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ண போறீங்க? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.